ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி வந்து எப்படி சாஃப்டாக இருக்குது, நம்ம ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் வச்சு பண்ணலாம்ன்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த குண்டு அரிசியும் ப்ளஸ் அக்கா கொடுத்த ரேஷன் அரிசியும், நம்ம பாண்டிச்சேரியில் கொடுக்குற ரேஷன் அரிசியும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே 2 பை இருக்கும். 5 கிலோ பையை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த டம்ளர் வந்து 200 ml டம்ளர் இருந்து இந்த டம்ளர் அளவுக்கு நான் 8 டம்ளர் வந்து மெஷர்மெண்ட் போடுவேன். உளுந்து வந்து இதில் 1.5 டம்ளர் போடுவேன். பாருங்கள், 8 டம்ளர் அளவுக்கு நான் போட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் தான் ஹோட்டல் கடையில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இட்லி நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். எங்கேயாச்சும் வெளியில் யாரும் இல்லைனா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம இட்லி அரிசி வந்து நம்ம வாங்குகிறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் போகுது சிப்பமே. இட்லி அரிசி எதுலேருந்து தான் உருவாக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லி. நம்ம தோசை தான் பார்த்திங்கன்னா லைட்டாக தோசைகளில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இட்லி வந்து பஞ்சு போல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி அரிசி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ரேஷன் அரிசி அந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிடுங்க. 8 டம்ளர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து இப்போ நாளைக்கு ஃப்ரைடேன்றதால கொஞ்சம் இன்றைக்கி இந்த ஃப்ரைடே வேலை இருக்குன்றதால நான் கருப்பு உளுந்து வந்து ஊற வைக்கல. இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர், இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துப்பேன். இது நல்லா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. உளுந்து நல்லா கிளம்பணுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றலாம் கிரைண்டரில். அப்படி இல்லைனா ஒரு 1/2 hour முன்னாடி வந்து உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உளுந்து வந்து நல்லாவே கிளம்பும். அப்படி இல்லைனா எப்பயும் போல் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து கிரைண்டரில் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரிசியை போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோன்னா அடைஞ்சிடும். உளுந்து வந்து அரிசி மையறதுக்குள்ளே உளுந்து வந்து அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு எடுத்துங்க. மீடியமான ரொம்ப தண்ணியாக ஓட விடாதீங்க. தண்ணியாக ஓட விடாமல் மீடியமான கட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ரேஷியோ வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓடுதா, இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் போட்ட உடனே விட்டுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லாவே கையை விட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த உளுந்து எல்லாமும் நல்லாவும் மையும் நல்லாவும் கிளம்பும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 5 minutes வந்து நல்லாவே கையை விட்டு கிளறி விடுங்க. மஞ்சிச்சு நல்லா மஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உப்பு வந்து நான் கிரைண்டர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வச்சுப்பேன். நான் பெரிய குண்டாவில் வந்து அகலமான குண்டாவில் தான் நான் கரைப்பேன். நல்லா இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கையை விட்டு நல்லா அரிசி உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா குழப்பி வச்சிங்கன்னா மாவு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வைங்க. வெளியில் வச்சு புளிச்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். மாவு இட்லி நம்ம லாஸ்ட்டு மாவு ஊற்றுற அளவுக்கு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எடுத்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாதீங்க. ஒரு 6 மணி நேரம் வெளியிலே வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அளவுக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு குண்டான வச்சுக்கினேன். வெளியில் வராது நல்லா குழப்பி வைங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.